இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ கடவுளே, இவர் இன்னும் என்ன தேடிட்டு இருக்காரு போலயே. கடைசியில இங்க வந்துட்டாரு. இவர் கண்ணுல படாம தப்பிச்சிடணுமே. என்ன காப்பாத்தின உங்களுக்கு நான் என்னைக்கும் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். இனி உங்க கண்ணிலேயே நான் பட மாட்டேன். எங்க லக்ஷ்மி சூதுவாத தெரியாம வளர்ந்த பொண்ணு. அவளை நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த ஊரே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. லக்ஷ்மி வீட்டு ஆளுங்க யாராவது வந்து லக்ஷ்மி எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சு? நாளைக்குள்ளே எப்படியாவது லக்ஷ்மியை தேடி கண்டுபிடிச்சாகணும். உன்னோட பூவும் போட்டு காலாகாலத்துக்கு நிலத்திரிக்க பண்ற சடங்கு இது. உன்னோட மாங்கல்ய பலம் மாப்பிள்ளைய 100 வயசு வாழ வைக்கும். சரியாம்மா? சரி பாட்டி. இன்னைக்குதான் பாட்டி சொன்ன கணக்குப்படி 3வது நாள். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவர் 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம நல்ல ஆயுளோடவும் ஆரோக்கியத்தோடவும் இருக்கணும். இந்த கோவில்லையே குருக்கள் கிட்ட தாலி பெருக்கி போட என்ன சடங்குன்னு கேட்டு பண்ணிக்கலாம். அம்மா, இது நீங்க என் கூடவே இருந்து எனக்கு பண்ண வேண்டிய சடங்கு. இப்ப நான் மட்டும் தனியா பண்ணிக்க போறேன். இனி இது உங்க ஞாபகார்த்தமா எப்பவும் நான் போட்டுக்கிறேன். இதை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. திரு, நான் குளிச்சிட்டு இருக்கேம்மா. சரி சரி, பொறுமையா குளிச்சிட்டு வா. துணி எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கான். திரு, என்ன உன் சட்ட பாக்கெட்ல இவ்ளோ அச்சது இருக்கு? அது வந்து சொல்லுப்பா. திரு, என்னாச்சுப்பா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, அது வந்து என்னாச்சு உனக்கு? அச்சது சட்டையில எப்படி வந்ததுன்னு கேட்டா இப்படி தடுமாற? அது அதான் பரிகார பூஜைக்கு கோயிலுக்கு போனப்போ அங்க ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அப்போ அவங்க போட்ட அட்சதை பக்கத்துல இருந்த ஏமலையும் விழுந்திருக்கு. அதான் ஷர்ட் பாக்கெட்லயும் விழுந்திருக்கு போல. ஓ அப்படியா?
சரி 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 தள்ளு. இந்த தலையை கழுத்துல மாட்டிண்டு அதை கழட்டிடுங்க. ஐயோ என் தாலி ஏய் ஏய் அவனை புடிங்க என்னோட தாலி. ஏய் திரு உனக்கு என்னதான் ஆச்சு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நானும் பாக்குறேன், கார்ல ஏறினதுல இருந்து ஏதோ யாரையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி ரோட்டையே பார்த்துட்டு வர. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை திவ்யா. ம், நியாயமா நீ பண்ணதுக்கு நான் தான் 2 நாளைக்கு உன்கிட்ட பேசாம இருந்திருக்கணும். சரி பாவம் பையன் போனா போச்சுன்னு விட்டா, இப்போ கார்ல ஏறினதுல இருந்து பேசாம இப்படி உம்முனே வந்துகிட்டு இருக்கா. சரி எங்க போறோம் என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா நீ? எதுவுமே கேட்கல. இன்னைக்கு நீ சரியாவே இல்ல திரு. சரி உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆர் யூ ஆல் ரைட்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை திவ்யா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னது இது? புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஏய் நில்றா நில்றாங்கற. ஏய் என்னாச்சு? சார் 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 பாத்து மெதுவா. சாரி சார். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அந்த காவலி பையன் ஒரு பொண்ணோட தலையை திருடிட்டு ஓடுறாமா. இருங்க சார். ஏய் பாத்து. அம்மா என் தாலி எனக்கு திரும்ப கிடைக்கணும். உன் சன்னதிய நான் முட்டி போட்டு அடி பிரதட்சணம் பண்றேம்மா. ஏய் ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்ல குத்தி போட்டு போயிட்டே இருப்பேன். போடா. ஒழுங்கா செயினை கொடுத்துரு. விட்றா. முடியாதா? ஏய் பக்கத்துல வந்து குத்திடுவேன். ஏய்